ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, முருகா என்பாய், சாயி என்பாய், வாராகி என்பாய், சிவன் என்பாய், ஊரில் எல்லா தெய்வத்தையும் நீ வணங்குவாய். சிலர் போல இந்த தெய்வத்தை தான் வணங்குவேன், அந்த தெய்வத்தை தான் வணங்குவேன், இதுதான் நான் செய்வேன், அதை தான் நான் செய்வேன் என்பதையெல்லாம் நீ சொல்வது கிடையாது. எல்லா தெய்வத்தையும் வணங்கி எல்லா தெய்வத்திடமும் நீ ஆசீர்வாதம் பெற்றுத்தான் இருக்கிறாய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நமக்காக எதுவுமே நடக்காது. நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். நம் வாழ்க்கை முடிந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் கிடைக்காது என்பது போல நினைக்காம நம்முடைய வாழ்க்கையில் அத்தனையும் நலமாகவே நடக்கும். இந்த சாய், நாம் வணங்கும் தெய்வம் அத்தனை பேரும் நமக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாகவும் பாதுகாப்பாகவும் நிற்பார்கள் என்பதை நம்புங்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் நான் நல்லதுதான் செய்வேன் என்றாலும் நம்ப மாட்டார்கள். நான் முன்னேறுவேன் என்று சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அதுவே நான் அனைத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் நான் முன்னேறிவிட்டேன் என்று சொல்பவர்கள் தான் எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? நம்புவார்கள். அதனால்தான் நான் அடிக்கடி உன்னிடம் கூறிய ஒரே ஒரு விஷயம், நான் ஜெயிப்பேன், நான் அனைத்திலும் வெற்றியை சூடுவேன், நான் அனைத்திலேயும் மாற்றத்தையும் அழகழகான விஷயத்தையும் நான் கற்றுக் கொடுப்பேன் என்று நம்ப வேண்டும். உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்தது எல்லாம். ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறாய், அசுர வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நீ பார்க்க போகிறாய். இது ஒன்றும் ஒரு சாதாரணமான பேச்சுக்கோ, சாதாரணமாக உன்னை இப்பொழுது மனதளவில் சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை. நடக்கப் போவதை சொல்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாபெரும் சந்தோஷத்தை அடையப் போகிறாய். உனக்கு யாருமே ஆதரவு இல்லை என்பதை நினைக்க கூடாது. ஆதரவு நான் இருக்கிறேன், அனைத்திலும் இருக்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலைகள் வாழ்க்கையை நினைத்து நீ மிக அளவில் பயப்படலாம். ஆனால் இது பயப்படக்கூடிய காலமோ நேரமோ அல்ல. இது சுதாரிப்பாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும். சில நேரத்தில் உன் மனம் சொல்லும், இந்த உலகத்தில் வாழ்வதை விட வாழாமலேயே இருந்து விடலாம் என்று. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செய்ய வேண்டிய ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா? என்னுடைய தெய்வம் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை. அதே நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் நீ நினைக்க வேண்டிய ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதிதான் உன்னுடைய வாழ்க்கையை உன்னை வெல்ல வைக்கும். பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கட்டும். யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் உன்னை அழிப்பதற்காக அத்தனை திட்டங்களையும் போடட்டும். எல்லா விதத்திலேயும் தெளிவாக இருக்க வேண்டியது உன் கையில்தான் உள்ளது. அலட்சியங்களும் பாரங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருந்தது என்றால் அவன்தான் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு புத்திசாலி இல்லாதவன் என்று அர்த்தம். அதனால் நீ செய்ய வேண்டிய ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் நீ முடிவெடுக்க வேண்டியது உன் கையில். ஒவ்வொன்றும் மிக பிரம்மாண்டம். ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் சுதாரித்து எடுக்க வேண்டும். ஆயுள் முழுவதிலேயும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒன்று இருந்தது என்றால் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எனக்கு இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று நீ கேட்டாய் ஆனால் அது கட்டாயம் கிடைக்கும். காலத்தை எப்பொழுதும் ஒரு அடக்கி வைக்க முடியாது. அது நல்லது செய்தாலும் ஒருவனுக்கு செய்யும், தீயது செய்தாலும் ஒருவனுக்கு செய்யும்.
ஆனால் நான் உனக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றும் எல்லாமும் நல்லதுதான். இதுவரைக்கும் அனுபவித்த காலங்கள் பிரச்சனையான காலங்கள் மட்டுமே. இதற்கு பிறகு நீங்கள் அனுபவிக்க போகும் காலங்கள் பிரம்மாண்டமான காலங்கள் மட்டுமே. யதார்த்தமான பிள்ளைதானே நீ? எப்ப பார்த்தாலும் குழப்பத்தில் இருக்கும் பிள்ளையா? சமீப காலத்தில் தான் அதிகமான குழப்பத்தில் இருந்து விட்டாய். ஆனால் நான் உனக்கு சொல்வது, குழப்பத்தை எப்பொழுதும் மனதளவில் வைத்து கொள்ளாதே. அமைதி காத்து கொண்டு இரு என்பது. அழுவதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இரு. காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்தும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக, உனக்கு இத்தனை வருஷமாக நான் துணையாகத்தான் இருக்கிறேன். இனிமேலும் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கவும் போகிறேன். இதற்கு பிறகு உன்னை நான் அழ வைப்பதோ இல்லை மற்றவனுக்கு மத்தியில் உன்னை காயப்படுத்துவதோ என்னுடைய வேலையும் அல்ல. நான் கண்டிப்பாக உனக்கு அதுவும் செய்யவும் மாட்டேன். இனி பொறுப்பாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் தெளிவாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உனக்கான தப்பான விஷயங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் என்பதை இந்த இடத்தில் தீர்மானமாகவே சொல்லிக் கொள்கிறேன். இந்த சாய் உன்னை காப்பேன். உனக்கு துரோகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்பவர்களுக்கு நீ எப்பேற்பட்டவள், உன்னை யார் காவல் காக்கிறாய், உனக்கு எந்தெந்த தெய்வம் துணையாக இருக்கிறது என்பதை அவரவர்களுக்கு புரிய வைத்து விடுவேன். இதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலமே காத்திருக்கிறது. நிறைய சந்தோஷத்தோடும் நிறைய வழிகளோடும் வேதனைகளோடும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இச்சமயத்தில் சீரும் சிறப்புமோடும் நீ வாழ்வாய். அதையும் நீ பார்ப்பாய். பளபளப்பாக ஆகும் உன்னுடைய வாழ்க்கை. இதுவரைக்கும் இருட்டுக்களாகவே இருந்தது, ஒளி இல்லாமலேயே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நீ எதிர்பார்த்தது போலவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது போலவும் அமைந்தாலும் அமையுமே தவிர இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் தீயதொரு விஷயங்கள் நடக்காமல் இந்த சாய் பார்த்து கொள்வேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை யாராவது வந்து ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது தொந்தரவுகளை செய்து உங்கள் மனதை காயப்படுத்த முடியுமா? ஏனென்றால் இந்த உலகத்தை காப்பாற்றி இந்த உலகத்தை நல்வழிக்கு கொண்டு வந்து தவறு செய்பவர்களுக்கு தண்டனையையும் தவறு செய்யாமல் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான நல்ல விஷயத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கும் எனக்கு உன்னை காப்பாற்றவும் தெரியும், உனக்கு துரோகம் செய்பவர்களை தண்டிக்கவும் தெரியும். நண்பன் 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 என்று கூட இருந்து கொண்டு உன்னை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறான். இன்னும் அவனுக்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் குறையவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்தில் பழிவாங்கி விட்டான். இப்பொழுதும் அவனுக்கு எண்ணம் உன்னை பழிவாங்க வேண்டும் என்பது மட்டும்தான். கூடிய விரைவாக உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை நீ காண்பாய். உன்னுடைய மனதளவில் பிரச்சனைகள் இல்லாமல் உன்னை நான் ஒவ்வொன்றிலேயும் வாழ வைப்பேன். கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும். வாழ்வில் முழு நாளும் வெற்றிகள் இருக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.